குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரைடே நிஃப்டி 64 பாயிண்ட் பாசிட்டிவா 23,719 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரைடே லைவ் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ட்ரெண்ட் லைனை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுது, அதனால ஒரு கேப் அப்புக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் லைவ்ல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி 186 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 23,951 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல ஒரு கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ப்ரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் 24,150 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். 24,300 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் அதையும் உடைக்கும் பட்சத்தில் 23,600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே 615 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக 54,055 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு கேப் அப் தான். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,500 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 56,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,500 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டர். ஸோ அடுத்ததா க்ரூட் ஆயில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 174 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. 9,168 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் ஒரு ஃபால் வர்றதுக்கான ஒரு கேப் டவுனுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 8,594 ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. அதையும் உடைக்கும் பட்சத்தில் 8,240 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்ததாக ருப்பி எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 96.96 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்து 95.6 அப்படிங்கிற ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது 1 ருப்பி அப்படிங்கிறது அப்ரிஷியேட் ஆகிருக்கு டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு. ஸோ அடுத்ததாக இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். FIS 4,440 crores செல் பண்ணியிருக்காங்க. DIS 6,000 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் FIS பை பண்ணியிருக்காங்க அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷனையும் அவங்க 12,000 பை பண்ணியிருக்காங்க. இந்த மந்தோட மந்த்லி எக்ஸ்பைரி டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே இருக்கு. தேர்ஸ்டே மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால டியூஸ்டே நிஃப்டியோட மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. வெனஸ்டே சென்செக்ஸோட மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி இந்த எக்ஸ்பைரியில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.